வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நல்லா இருந்துச்சு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சரி வாங்க அந்த ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஷோ ஆரம்பித்த உடனே கோடி ரோட்ஸ்கிட்ட ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாரு. அதாவது பேட் மெக்கஃபி போன வாரம் ஒன்று அட்டாக் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா, ஆனால் எங்ககிட்ட ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான். அவன் அஃபிஷியலி டபிள்யூடபிள்யூவில் ஒரு கமெண்ட்ரராக இருக்கான், அதனால் நீ அவனை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, போன வாரம் அவன் என்ன அட்டாக் பண்ணால் நான் அவனை அட்டாக் பண்ணக்கூடாதான் கோடி ரோட்ஸ் கேட்குறாரு. அட்டாக் பண்ணக்கூடாதுப்பா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்கிறாரு. அண்ட் அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி ரோல் வந்திருக்காரு. ஜெல்லி ரோல் சொல்கிறாரு, 2 வாரத்துக்கு முன்னாடி ராண்டி ஆர்டன் என்னை அட்டாக் பண்ணான், ராண்டி ஆர்டன் எங்கே, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ராண்டி ஆர்டன் இன்னும் வரல, ஆனால் நீ எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டு போகிறாரு. கோடி ரோட்ஸும் ஜெல்லி ரோலும் இப்போ ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரியா ரெப்ளியோட நேரம். இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ஆரம்பிச்ச உடனே ரியா ரெப்ளி எதை பற்றி பேச போகிறாங்கன்னா, போன வாரம் மண்டே நைட்ரா பார்த்துருப்பீங்க, அதில் ஜேட் கார்கள் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காயை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை பற்றி பேசுறதுக்காக இயோ ஸ்காயை பற்றி பேசுறதுக்காக ரியா ரெப்ளி வந்திருக்கிறாங்க. போன வாரம் மண்டே நைட்டால் என் நண்பியை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டா ஜேட்கார்கள், அதை பழிவாங்குன்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு இயோ ஸ்கை வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இயோ ஸ்கைக்கு என்னப்பா இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் வேலை அப்படின்னு. இயோ ஸ்கை ஒரு விஷயம் தெரியாது அப்படிக்கிட்ட சொல்கிறாங்க. போன வாரம் அவன் என் கண்ணு முன்னாடியே என்னை அடிக்கிறதை பார்த்துக்கிட்டு உன்னால் பொறுக்க முடியல, எனக்கு புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் நட்பு. பட் இருந்தாலும் ஜேட்கார்களை நான் தனியாக ஹேண்டில் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன், எனக்கு இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் ஜேட்கார்களுக்கு இடையில் ஒரு மேட்ச் வேணும்னு. அவரும் அதிகாரப்பூர்வமாக இதை அக்செப்ட் பண்ணிட்டாரு, அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது ரியா ரெப்ளி சொல்கிறாங்க, அவள் கூட நீ சண்டை போடுறது ஓகே, ஆனால் அவள் கூட 2 பொடுசுங்க இருக்காங்கல்ல, அவங்க கதையை நான் பார்த்துக்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் அவங்களால உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா ரெப்ளி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் இந்த மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது காய்ஸ். ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டே இந்த மேட்ச் தானா. அதுக்கு அடுத்தபடியாக பெய்லியோடைய நேரம். பெய்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அலெக்சா பில்ஸுக்காக இன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடுறாங்க. உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ரெசல்மனியாவில் ஒரு 6 பேக் டாக் டீம் மேட்ச் இருக்குது. இதில் 12 உமன்ஸ் ரெஸ்லர்ஸ் பங்கேற்கிறாங்க. எல்லாருமே பெரிய ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக போகிறாங்க. இதில் ஷார்லட் ஃப்ளேர் அழகாக நடப்பாங்கல்ல, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பெய்லி நடந்து கிண்டல் அடிக்கிறாங்க. அப்படியே கிண்டல் அடிச்சுட்டு மேலே போகும்போது லைரா வெல்கேராவும் ஷார்லட் ஃப்ளேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதையே பார்த்துட்டு இருந்தாங்களா. இந்த கோல்டன் வைப்பை பயன்படுத்திக்கிட்ட அலெக்சா பில்ஸ் அப்படியே ரோல் அப் முறையில் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. இவங்க 2 பேரையும் சண்டை போட்டுட்டு பார்த்ததுனால அலெக்சா பில்ஸு சாதகமாகிடுச்சு. ஸோ பெய்லியை ரோல் அப் முறையில் இன்றைக்கி வெற்றி பெற்றுட்டாங்க. கார்மலைஸால் ரெசல்மனியாவுக்கு மூவ் ஆக முடியலை, அவரே சோகத்தில் இருக்கார். மேட் கார்னர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அது குளிர்ந்து விட்டு எறிகிற எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் மண்ணெண்ணையை கட்டி ஊற்றிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் நான் பாருப்பா, நீ தான் என்னுடைய ரெசல்மனியா ஆப்பனன்ட்டு நினச்சேன், பட் ஆனால் எல்லாமே நாசமாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இதே நேரத்தில் மேட் கார்னர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இன்னைக்கு ட்ரிக் வில்லியம்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் மேட் கார்னருக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. அதே பட்சத்தில் ட்ரூ மேக்கின்டையர் பேக் ஸ்டேஜிலேருந்து ஒரு கொலவெறியான ப்ரொமோவை பேசுகிறாரு. ஜேக்கப், நீ வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பனிஷ்மெண்ட்டை நான் ரெசல்மனியாவில் தரப்போகிறேன். அதே போல் இன்றைக்கி நான் உனக்கு செய்கிற சம்பவம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதை கேட்ட ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு ட்ரூ மேக்கின்டையருக்கு பதிலடி கொடுக்கும்போது அந்த இடத்துக்கு சோலோ சிக்காவுடைய படைகள் வந்துருச்சு. சோலோ சிக்காவா இதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள வாய்க்கால் சண்டை கொஞ்சம் பெருசாகுது. இதனால் ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் சோலோ சிக்காவிட்ட கேட்குறாரு. பட் நான் சோலோ வானுக்கு அகேன்ஸ்டாக நான் மோதுறது போகிறது கிடையாது, டாமா டாங்கா மோடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாமா டாங்காவை கோர்த்து விட்டுறாரு. ஸோ இன்றைக்கி ஜேக்கப் ஃபேட்டுக்கும் டாமா டாங்காக்கும், அதே மாதிரி இன்னொரு திசையில் பார்த்தீங்கன்னா மேட் கார்னருக்கும் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும், ஸோ 2 ஹைப்பான மேட்சை டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து ஃபண்டாஸ்மா டீம்லேருந்து பிரிட்டோ வந்திருக்காரு. ஆக்சுவலி இவரெலாம் இருக்கிறாரானே தெரில டபிள்யூபிள்யூவில். இப்போ இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா பலியாடா வந்திருக்காரு. எஸ், ராய்ஸ்கி இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு டெபிட் ஆவார் அப்படிங்கிறத நம்ம போன அப்டேட் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ராய்ஸ்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருடைய டெபிட் மேட்சுக்காக வந்திருக்காரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சண்டை போட்டார். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார்.
அவருடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்ச்சில் அதில் கண்டிப்பாக வெற்றி பெற தான் வைப்பாங்க, அதனால தான் வெற்றி பெற வச்சுருக்கிறாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னு வைங்களேன், பேட் மெக்கஃபி வராரு. பேட் மெக்கஃபி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் போன வாரம் நீ பண்ண சேட்டையெல்லாம் போதும் கொஞ்சம் பார்த்துருப்பான்னு சொல்கிறாரு. பேட் மெக்கஃபி தான் கார் கீயை ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜருடைய பாக்கெட்லேயே வச்சு கிண்டல் அடிச்சுட்டு போகிறாரு. அதாவது பார்க்கிங்க்கு இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து சர்வர் வந்து காரை கீ வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளை இவரை நினச்சிக்கிட்டார் போல இருக்குது. அதே மாதிரி வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் என்ன ரேண்டி ஆட்டன் அட்டாக் பண்ணிட்டு அவன் எங்கன்னு கேட்கும்போது அவனை தேடி போகாத, கண்டிப்பாக ரேண்டி உன்னை தேடி வந்துடுவான். ஸோ மறக்க முடியாத அனுபவத்தை ரேண்டி தந்துடுவான். ஸோ கொஞ்சம் அவையாகவே இரு, அதாவது தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி பேட் மேக்கஃபி சொன்னாலும் ஜெல்லி ரோல் கேட்குற மாதிரி தெரியலை. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தன்னுடைய ஃபஸ்ட்டு மேட்சை விளையாடி இருக்கிற மெயின் ராஸ்டரில் விளையாடி இருக்கிற ராய்ஸ்கி பார்த்தீங்கன்னா அவருடைய அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத பேட் மேக்கஃபி வந்துட்டார். பேட் மேக்கஃபி பார்த்தீங்கன்னா சிஎம் பங்குக்கு பதிலடி கொடுக்காரு. அதாவது சிஎம் பங்கு ஒன்று சொல்லியிருப்பார், மேக்கஃபி நீ என்ன தான் வந்தாலும் டே 1 கம்பேர் பண்ணும்போது டே 2 டிக்கெட் சேல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது காரணம் நான். ஸோ டே 2 டிக்கெட் சேல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பேட் மேக்கஃபி ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஓகே டிக்கெட் சேல் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தான். சரி நான் டிகே குரூப்ஸ் கிட்ட இதை பற்றிலாம் பேசிட்டேன். இப்போ நான் அஃபிஷியலி ஒரு விஷயம் சொல்கிறேன், ரசல்மனியாவில் டே 1 டிக்கெட் ரேட்டை நான் 25% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லோரும் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது 100 ரூபா டிக்கெட்டை கம்மி பண்ணி 75 ரூபான்னு விற்க போகிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், அதுக்கு டிக்கெட் 100 ரூபா நினச்சிடாதீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே பேட் மேக்கஃபி சரித்தனமாக அவருடைய தீம் மியூசிக்கை வச்சே கலாய்க்கிறாரு. ஏன்னா கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாவில் அதுக்காக பேட் மேக்கஃபி சொல்கிறாரு, ரசல்மனியாவில் உன்னை பீட் பண்ணி ரேண்டி சாம்பியன் ஆகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பேட் மேக்கஃபி நீ கமெண்ட்ரி பண்ணுற மாதிரி இது ஷோ கிடையாது, இது ரெஸ்லிங், இதில் நீ தேவையில்லாமல் பங்கேற்காத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது கூட பேட் மேக்கஃபி சும்மா இல்லாமல் கோடி ரோட்ஸை சண்டைக்கு இழுக்கிறாரு. கோடி ரோட்ஸ் கடைசியாக பேட் மேக்கஃபிட்ட பதில் அடிச்சுட்டு போகிறாரு. அதாவது நீங்கள் என்ன தான் வந்து குட்டிக்கரணம் அடித்தாலும் இந்த சாம்பியன்ஷிப்பை ஏன் கிட்ட இருந்து பிடுங்க முடியாது, அது ரேண்டியால் முடியாது, அவனோட டேடியாலும் முடியாது அப்படின்னு போயிட்டு இருக்காரு. போகும்போதே பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி சரித்தனமாக கலாய்க்காரு. அதாவது கோடி ரோட்ஸ் பார்க்கறதுக்கு ரிஃப்ளேர் மாதிரி இருக்காராம், மண்டையில் டை அடிச்சுக்கிட்டு கோட் அடிச்சுக்கிட்டு முழுக்க ரிஃப்ளேர் மாதிரி இருக்கு அப்படின்னு கலாய்க்க கோவம் அடைஞ்சவர் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஷர்ட்லாம் கலைச்சி போட்டுட்டு கோட்டெல்லாம் கலத்தி போட்டுட்டு அப்படியே பேட் மேக்கஃபி அடிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ பேட் மேக்கஃபி நில்லு நான் ஸ்டேயர் வாங்கியிருக்கேன் என் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆட்டன் ஸ்க்ரீனில் பேசுகிறாரு. ராண்டி ஆட்டன் கோடி ரோட்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை பார்ப்பா உன்னுடைய ஃபேவரட்டான காய் ஜெல்லி ரோலை நான் அடித்து தம்சம் பண்ணியிருக்கிறேன், முதல்ல நீ இவனை காப்பாற்ற வருவியா இல்லாட்ட பேட்டை அட்டாக் பண்ண போவியா அப்படின்னு கேட்குறாரு. சரி நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே தரன்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோலை இழுத்துக்கிட்டு வராரு. பார்க்கவே பரிதாபமாக இருக்குல்ல. சரி ஜெல்லி ரோலுக்கு அடிபட்டுட்டு ராண்டி ஆட்டன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்போ இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேட் மேக்கஃபியை அடிக்கிறதுக்காக போகும்போது பின்னாடியிலேருந்து ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா என்ன பொங்கல் தான் மெயின் ஸ்டேஜை கூட்டிகிட்டு வந்து ராண்டி ஆட்டனாக இருக்கட்டும் பேட் மேக்கஃபியாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே சேர்ந்து கோடி ரோட்ஸோடைய நெஞ்சிலே மிதித்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு கறியை உருவுறாங்க. இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை காப்பாற்றணும்னு அடிப்பட்ட ஜெல்லி ரோல் காப்பாற்றுறதுக்காக வராரு. அப்படியே பேட் மேக்கஃபி கழுத்தையே பிடிக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் ராண்டி ஆட்டன் மீண்டும் ஜெல்லி ரோலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கோடி ரோட்ஸோடைய பெல்ட்டெல்லாம் உருவிருச்சுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்புறம் டைட்டில் வச்சும் ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோடைய முகத்தில் எப்படி நம்ம ஜான்சனை லாஸ்ட் இயர் அட்டாக் பண்ணார் அதே ஃபார்முலாவை மீண்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. சாம்பியன்ஷிப்பை வச்சு கோடி ரோட்ஸோடைய மண்டையிலே அடிக்கிறது. அப்படி அடித்தது மட்டும் இல்லாமல் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்போட பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி போகிறாரு. அதாவது கோடி ரோட்ஸோட மைண்ட் வைஸ் என்ன இருக்கும்டே அது என்னுடைய சாம்பியன்ஷிப்டா எது எங்கடா எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பேட் மேக்கஃபி ராண்டி ஆட்டன் கூட இந்த இடத்த விட்டு போகும்போது அந்த சாம்பியன்ஷிப்பையே கொண்டுட்டு போகிறாரு. அப்படியே பேக் ஸ்டேஜ் போனோன்னா பேட் மேக்கஃபி ராண்டி ஆட்டன் நடந்து போகிறாங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக்டவுனோட ஷெட்யூல் முடிஞ்சிருச்சா இந்த இடத்த விட்டு போகிறாங்க. சரி பேட் மேக்கஃபி ஷோல்டரில் என்னப்பா WWE சாம்பியன்ஷிப்பு அது ராண்டி ஆட்டன் எல்லாம் இருக்கணும். அப்படி போகும்போது காரில் ராண்டி ஆட்டன் கிட்ட அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு அப்படியே போகிறாரு. என்ன யார் ராண்டி ஆட்டன் கோடி ரோட்ஸோட சாம்பியன்ஷிப் அப்படியே காரில் தூக்கிட்டு போகிற. அதுக்கப்புறமா அப்படியே மெயின் ஷோவில் வந்தோன்னா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிது வந்து
போன வாரம் ரொம்பவே பெரிய லெவலில் கிட் வில்சன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தேனாவசனை வச்சு. ஸோ அதனால் ஒரு மேட்ச் வேணும்னு கேட்க அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கி தேனாவசன் கிட் வில்சனுக்கு எதிராக ஒரு மேட்ச் விளையாடாரு. அப்போது இப்போ நம்ம ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் டாமா டாங்காவுக்குமான ஒரு பெரிய மேட்சை பற்றி பார்க்கலாம். ஏன் இது பெரிய மேட்ச்னா இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கப்புறமா தான் நடந்தது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் டாமா டாங்காவுக்கும் இடையில் நடந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டு டாமா டாங்காவை வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்லின்டரை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துக்கு வந்த ட்ரூ மேக்லின்டர் சரமாரியாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹார்ட்டுவை அடிக்கிறாரு. ஜேக்கப் ஹார்ட்டுவை ஆல்ரெடி ட்ரூ மேக்லின்டர் வார்ன் பண்ணியிருந்தார். இன்றைக்கி நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் நீ வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பனிஷ்மெண்ட்டை நான் தரப்போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி ட்ரூ மேக்கின்டர் தான் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கை வச்சுருக்கிறாரு. ஸோ அந்த ஹேண்ட் கேப் சொல்லணும்ல, அது நீட்டமான ஒரு இது. அந்த ஹேண்ட் கேப்பை ஜேக்கப் ஹார்ட்டோடைய கையில் மாட்டிக்கிட்டு இன்னொரு கையிலையும் மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த ரிங்கோடைய முக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டீல் ஸ்டெப்பு மாதிரி இருக்குல்ல, அதில் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த பாஷா ஷேக்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜேக்கப் ஹார்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் சேர் எடுத்து அடிக்கிறது, அவருடைய வாயை பிடிச்சி கிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க சைக்கோத்தனமாக நம்ம ட்ரூ மேக்கின்டர் அடித்தார். இதுக்கும் மேலே தன்னுடைய பெல்ட்டை உருவி ஜேக்கப் ஹார்ட்டுவை அடின்னு அடித்தார். ஆக்சுவலி இவ்வளோ அடி கொடுத்துருக்காரு. இதுக்கு ரிவெஞ்சிங் எப்போ ஜேக்கப் ஹார்ட்டு கொடுக்க போகிறாரு ரெசல்மேனியால அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு ஃப்ரீஸ் எல்லோரும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் அடங்குற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் எல்லாருமே வர ஜேக்கப் ஹார்ட்டை விட்டுட்டு போயிட்டாரு. பட் ஆனால் அன்றைக்கி ஜேக்கப் ஹார்ட்டுக்கு உண்மையிலேயே ட்ரூ மேக்கின்டர் பொங்க வச்சுட்டாருங்க. அப்புறம் ஆட்ரூத் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, தேனாவசன்கிட்ட. ESPNல 1 hour பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து WWEயோடைய ரெசல்மேனியாவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 1 hour நல்லா கொண்டு போகலான்னு வைங்களேன், எல்லாரும் ஃபுல் ஷோ பார்க்கலான்னு சொல்லி பார்ப்பாங்களா, அதுக்காக 1 hour ஃப்ரீயாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களாம். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சம்பவம், திடீர்னு ஒரு பணம் வந்து விழுது. யாரோட பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, பி-ஃபார்மை அட்டாக் பண்ணது வேறு யாருமே இல்லை, ரியா ரிப்ளே. ஆல்ரெடி ஈயோ ஸ்கைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற ஜவ்வாதுக என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து நான் வந்து அவங்கள வரவிட மாட்டேன், ஸோ எப்படியாவது தடுப்பேன்னு சொன்னாங்கல்ல. அதுக்காக அவங்க டீமில் இருக்கிற ஜேர்காக டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குறாங்க அப்படி இருக்குது. இதை பார்த்த மிஸ்ஸும் டேமியும் பிரிஸும் நமக்கு இந்த சம்பந்தமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது சாமி ஐயாவுடைய நேரம். சாமி சைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரிக் வில்லியம்ஸ் கூட ஒரு சிங்கிள் ப்ரமோ பிக்கெட் பேசியிருக்காரு. ஆக்சுவலி எனக்கு ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் சாமி சைனுக்குமான மேட்ச்சில் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஏன்னா திடீர்னு கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது. சரி, அதே நேரத்தில் பேட் மேக்கர்க்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் ஒரு மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறாங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சாமி சைன் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் கூட பேசும்போது அந்த பாடகர் இருக்கிறார்ல, அவர் சாமி சைனுடைய காலை கீழே தள்ளி போட்டு வெறுப்பேற்றுறாரு. சாமி சைன் கடுப்பில் அவருக்கு லூனிக்கு ஃபினிஷராக போட்டுட்டாரு. இதை பார்த்த ட்ரிக் வில்லியம்ஸ் அரண்டுட்டார், என் நண்பனை அடிச்சிட்டியாடான்னு. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் ரொம்பவே க்ளீனாக மேட் கொரோனாவை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். அதுக்கப்புறமா வாரம் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து வெட்டி பேசிக்கிட்டு இருந்த கிராஷ்ட் எஸ் நம்ம டேனாவசன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் யார் கூட, நம்ம பப்பரப்பா மாண்டியன் கிட் வில்சன் கூட. ஆக்சுவலி இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மேட்ச்சு. டேனாவசன் WWEல ஃபஸ்ட் எவராக வந்ததுக்கு அப்புறமா சண்டை போடுற ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் மிஸ்ஸு கூட டேனாவசன் பண்ண அந்த காமெடி செக்மெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஒரு கடத்தில் டேனாவசனை அடித்து போட்டுட்டு கிட் வில்சன் மேலே இருந்து குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. அதாவது அந்த சீனை நான் உங்களுக்கு சின்ன வீடியோ கிளிப்பாக காட்டுறேன். மேலே ஏறிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு கிட் வில்சன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த சத்தத்தை கேட்டோன்னே டேனாவசன் அண்டர்டேக்கர் மாதிரி எழுந்துட்டாரு. என்னடா இவன் பொடக்குன்னு எஞ்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இதை பார்த்து கொஞ்சம் மிராண்டு போயிட்டாரு. அதே மாதிரி அங்கே பாரு அங்கவை, இங்கே பாரு சங்கவை, நடுசில் பொங்கவைன்னு சொன்ன உடனே ஆனால் உண்மையிலேயே பாருங்களேன், கரெக்டாக கிட் வில்சனுடைய அந்த இடத்துலையே பொங்க வச்சிருச்சு. ஐயோ, உண்மையிலேயே இது நல்லா இருக்கியா பொங்கல். அண்ட் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட, பொங்கல் தான் வச்சாச்சுல்ல, ஸோ இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட கிட் வில்சன் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார். டேனாவசன் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றார். டேனாவசனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் அவருக்கு அவரோட ஃபினிஷரை போட்டுறான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டு எஸ் இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா பழையபடி மந்திரம் போட்டு எஸ்கோப் ஆகிட்டார் டேனாவசன் எப்படியாவது தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியலைங்க.
சரி பிஃபார்முக்கு இப்படி நிலமையாயிருச்சு, நம்ம மேட்சுக்கான டைம் வந்துருச்சு, சரி அப்படியே நம்ம போயிட்டு மிஷினை பார்க்கலான்னு பார்த்தா மிஷினையும் யாரோ அடிச்சு போட்டிருக்கா. அப்போ கேட்குறாங்க யாரடி உன்னை அடித்தா அப்படின்னு கேட்கும்போது ரியா என்ன அடிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்ன மாதிரியே இன்றைக்கி அவங்களோட டீம் மெம்பர்ஸ் யாருமே இல்லாமல் ஜேடுகாக்கள் சிங்கிளாகவே ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க. ஸோ எப்படி இருக்குங்க இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மேட்சஸை பற்றி பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஆண்ட்ரே த ஜெயண்ட் பேட்டில் ராயல் ரசல்மேனியா ஸ்மாக்டவுனாக நடக்க போகுது. இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா ஒயிட் சிக்ஸுக்கும் எம்எஃப்டிக்கும் ரசல்மேனியாவில் மேட்ச் எல்லாம் புக் ஆகிடுச்சு. அதனால் ரசல்மேனியா ஸ்மாக்டவுனில் இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ எம்எஃப்டி டீமுக்கும் அதே மாதிரி ஒயிட் சிக்ஸுக்கும் ஃபைனலி ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 8 man ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஹோஸ்ட் ஆஃப் நம்ம ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவுக்கு வர போகிறாரு. இதையும் அஃபிஷியலி இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஈயோ ஸ்காயோட நேரம் நான் சொன்ன மாதிரியே உனக்கான பாதையை நான் கிளியர் ஆக்கிட்டேன். ஸோ நீ இப்போ சண்டை போடுறது மட்டும் தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி ஈயோ ஸ்காயை பாராட்டி அனுப்புகிறாங்க. இப்போது ஈயோ ஸ்காய்க்கும் ஜேடுகார்களுக்குமான மேட்ச் ஆரம்பிக்குது. என்ன தான் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க யாருமே இல்லாட்டாலும் ஜேடுகார்கள் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜேடுகார்கள் ஈயோ ஸ்காயை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இவ்வளோ சும்மா விடக்கூடாது, பனிஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரியாரப்பில் வந்துட்டாங்க. ரியாரப்பில் வந்து உடனே இவங்க அடிப்பாங்களா, பக்கத்துலேயே ரியாரப்பில் நிற்கிறாங்க. முடிஞ்சால் என்ன மீறி என் நம்பி மேலே கையை வைன்னு. பட் ஆனால் கூட யாருமே இல்லாதனால இந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக இறங்கி போயிட்டாங்க. இத்துடன் இன்னைக்கு ஸ்மாக்டவுன் முடிஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சில செக்மெண்ட் நல்லா இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்மாக்டவுன் இல்லை. ரசல்மேனியா டைமில் இதை விட நல்லா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பக்கத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பு.